உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். உன்னை மனசார நேசிக்கிற உன்னோட மக்கள் இருக்கிற உழைக்கிற உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜய்னு என் மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதல் முறையாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய வியாசர்பாடியில் உள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு கட்சியினரோடு சென்றார். அங்கு தேர்தல் அலுவலர் கீதாவிடம் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிலையில் விஜய் தனது வேட்புமனுவில் தாக்கல் செய்த சொத்து விவரங்கள், குற்ற வழக்குகள் உள்ளதா என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. தன் மீது எந்தவொரு குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை எனவும், தண்டனை பெற்ற வழக்குகள் எதுவும் இல்லை என விஜய் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். விஜயின் சொத்து விவரங்களில் விஜய்க்கு 404.58 கோடி ரூபாய்க்கு அசையும் சொத்துக்கள், 220.15 கோடி ரூபாய்க்கு அசையா சொத்துக்கள் என மொத்தமாக விஜயின் சொத்து மதிப்பு 625 கோடி ரூபாய் என்று வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் மனைவி சங்கீதா பெயரில் 15.51 கோடி ரூபாய் அசையும் சொத்து இருப்பதாகவும், 4.07 கோடி ரூபாய் மதிப்பில் 3132 கிராம் தங்கம் மற்றும் 1 கோடி ரூபாய் மதிப்பில் 134.91 கேரட் வைரம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் வங்கிக் கணக்கில் 220 கோடி ரூபாய் உள்ளதாகவும், அவரது மனைவி சங்கீதாவின் வங்கிக் கணக்கில் 10.43 கோடி ரூபாய் உள்ளதாகவும், விஜயின் மகள் வங்கிக் கணக்கில் 4 லட்சம் ரூபாய் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயின் பூர்வீக சொத்தின் மதிப்பு 21.83 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 முதல் 2025 ஆண்டு வரை மட்டும் தவேக தலைவர் விஜய்க்கு 184 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் விஜயின் மொத்த வருமானம் 734.45 கோடி ரூபாய் என்றும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு தனிநபர்கள், நிறுவனங்களுக்கு விஜய் சுமார் 76 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில், கடனாளிகள் பட்டியலில் விஜயின் தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் மற்றும் என் ஆனந்த் பெயரும் இடம்பெற்றுள்ளது. விஜயின் தந்தை சந்திரசேகர் விஜயிடம் 3.02 கோடி ரூபாய், விஜயின் தாய் சோபா சந்திரசேகர் விஜயிடம் 87.12 லட்சம் ரூபாய், விஜயின் மனைவி சங்கீதா விஜயிடம் 12.60 கோடி ரூபாய் என அவர்கள் கடன் அல்லது முன்பணமாக பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் 8.7 லட்சம் ரூபாயும், விஜயின் மகள் திவ்யா சாஸ்ரா 4.6 லட்சம் ரூபாயை கடன் அல்லது முன்பணமாக பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் விஜயிடம் 3 கோடி ரூபாய் கடனாக அல்லது முன்பணமாக பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. BMW 530, BMW 17, Toyota Lexus 350, Toyota Wellfire, மாருதி ஸ்விஃப்ட் என 5 கார்கள் மற்றும் ஒரு TVS எக்ஸல் சூப்பர் பைக் என மொத்தம் 6 வாகனங்களை விஜய் வைத்துள்ளதாகவும், அதன் மொத்த மதிப்பு 7.52 கோடி ரூபாய் என்றும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் கல்வி தொகுதியில் BSc இடைநிற்றல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.